அனல்ஹக் அனல்ஹக் அனல்ஹக். மெல்லிய குரலில் சரசரத்தபடி புல் சருகொன்று பந்து போல மணல் பரப்பில் உருண்டு சென்றது. கண்களை திறந்தபோது தெளிந்த நீரோடை போல வானம் என்மேல் நனைந்தொழுகி சென்று கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் நீளம். நேரம் வெடியல் கடந்து கொளுத்திருந்தது. வற்றிய ஆற்றுப் படுகொயொன்றில் நான் படுத்திருந்தேன். பாதி உடல் மணலில் புதைந்திருந்தது. எந்த நாள் அது? நேற்றைய மறுநாள். சர்வ நிச்சயமாக சொல்ல வேண்டுமென்றால் அது மட்டுமே. அசைய மனமின்றி சில கணங்கள் ஒளியில் லயித்து நான் படுத்திருந்தேன். நூற்றாண்டில் இருள் விலகியது போல் இருந்தது. ஒளி என் உடல் முழுவதும் ஊடுருவி எலும்புகளையெல்லாம் இதமாக உலர்த்தி காய்த்தது. கண்களை மூடிய பொழுது நேற்று செந்நிறம். பெருமூச்சுடன் மெல்ல அசைந்தெழுந்தபோது கண்டேன். நான் படுத்திருந்த ஒரு மாபெரும் உருக்கின் மடியில் பாலையின் நரம்பு. அத்தன்ஹா பெருநதிக்குள் ஒழுகி செல்லும் ஒரு சிற்றாறு அது. இருபுறமும் 40 அடி உயர மணல் கரை எழ இரவெல்லாம் காற்று வீசி சென்ற அந்த ஆறு இப்பொழுது வற்றி அமைதியாகி விட்டிருந்தது. மணலை உதறி எழுந்தேன். எல்லாம் ஒரு கனவென நினைத்த கணம். கால்களுக்கிடையே ஆடையின் முடப்பை உணர்ந்தேன். வெட்கத்தில் புன்னகை எழ இரவில் சூரிகளை நினைத்து கொண்டேன். வெந்து நீரும் என் காமத்தின் களி தோழிகள். பிரியத்துடன் என் இனிய ஷைத்தானையும் படைக்கப்பட்டவையையும் கூட புனிதமே என்பவன் அவன். எப்படி மறுப்பேன்? காற்றின் அந்த சிறுநதி நிழல் எழுந்த திசையில் கரையேறி நடந்தேன். கண்முன்னே மீண்டும் மகத்தான பாலை விரிந்திருந்தது. கம்பளம் ஒன்றை விரித்து வைத்தது போல மிகச் சீராக. எல்லா திசையிலும் எங்கிருக்கிறேன் என கொஞ்ச நேரம் தெளியவில்லை. வழி தவறி வெகு தூரம் வந்திருக்கலாம். சூரியன் மட்டும் எழுந்து நின்றது. ஏதோ ஒரு கிழக்கில். மெல்லிய காற்று உடல் சிலிர்க்க மீண்டும் நடந்தேன். கையில் இஸ்மையில் தந்த பிஸ்தா விதைகள் இருந்தன. எல்லாம் நேற்றுதான். காலவெளி சுழற்சி வீசியதில் எங்கோ நெடுதூரம் சென்று தொலைந்து விட்டிருந்தன அத்தருணங்கள். விதைகள் உப்பில் இட்டவை என்பதால் மிக குறைவாகவே அவற்றை உண்டு சற்று நீரை அறிந்து கொண்டேன். இன்னும் என் தோல் பையில் 10 மிடறுகள் இருக்கலாம். அவ்வளவுதான். எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அதை நினைவுபடுத்தி எழுந்தது நீர் தழும்பும் ஓசை. இன்று மதியத்துக்குள் எங்காவது நீரை கண்டடைய வேண்டும். பதுக்கள் பாலையில் மறைத்து வைத்திருக்கும் ஏதாவது ஒரு கிணறு. ஆனால் அதைவிட முக்கியமாக வேண்டுவது நிழல். மணல் மீது படரும் ஒரு சிறு துண்டு காருண்யம். ஒரே ஒரு மரம். எந்த நிச்சயமும் இல்லாமல் நான் நடந்து கொண்டிருந்தேன். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வேறு எதுவும் தென்படவில்லை. கள்ளிச்செடியும் மணல் குன்றுகளும் எங்கோ தொலைதூரத்து நினைவுகள் போலாகி இருந்தன. சிவப்பு மணல் மட்டும் தான் கண்முன்னே எங்கும். காணல் நீர் தோன்ற துவங்கி இருந்தது. தொலைவில் ஒரு ஏரி போல அது அலையடித்தது. சூரியன் அதில் பல நூறாக பிரதிபலித்து எரிந்தது. கண்கள் கூச அதன் வெளிச்சம். என்னால் நெடுதூரம் எப்படி செல்ல முடியும் என்று தோன்றவில்லை. உடலெங்கும் தசைகள் குதறி கிழிக்கப்பட்டது போன்ற வலி. வெயில் ஒவ்வொரு நொடியும் ஏறிக்கொண்டு சென்றது. நேற்றைய உச்சி பொழுதில் இருந்து மணற்புயல்தான் என்னை காத்தது. ஆம், அது மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்நேரம் நான் இறந்து விட்டிருப்பேன். இந்நேரம் இறந்து விட்டிருப்பேன் என்று உறக்க கூவினேன். இந்நேரம் இறந்த பின் அது எந்நேரம்? இறந்திருப்பேன். அது என்ன இருப்பு? நான் இல்லாத இப்பாலை எப்படி இருந்திருக்கும்? இருள் வெளியாக, சூன்யமாக. அரைக்கணம் கூட சிந்திக்க முடியவில்லை. காண்பதெல்லாம் அழுத்தமாக ஒரு கனவை போல தோன்றியது. கால வெளியின் கண்ணினை உடைத்து வெளிப்படும் கனவு. ஒற்றை வீச்சாக துடைத்து மாய்ந்துவிட்ட மனம் துடித்தது. மறுகணமே அது பற்றி திகைத்தது. எக்கணமும் நான் விழித்தெழக்கூடும். மாறாத அந்த தனிமைக்கு, அந்த மாபெரும் பிரபஞ்ச தனிமையின் ஒரு துளி நிழல்தான் இங்கு நான் உணர்வது. பாலையின் மகத்தான தனிமையை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. ஒவ்வொரு மணல் தரியும் இங்கு தனிந்திருந்தன. ஒவ்வொரு புல் பூண்டு செடிகளும் மரங்களும் விலங்குகளும் தனித்திருக்கின்றன. தனித்திருப்பதென்பது என்ன? அது இறைவனுடன் மட்டுமாக இருப்பதல்லவா? தனித்தவன் அவன் ஒருவனே. அவன் தோன்றி எழ விரித்த மேடை. தனிமை திகைப்பில் அவன் எழுகிறான். உள்ளிலிருந்து எழுந்தன அச்சொற்கள். ஓங்கி தலைப்பொட்டில் அரைந்தது போல. அனல் ஹக். உதடுகள் மீண்டும் மீண்டும் உத்தரித்தன. நானே முற்றுண்மை. என்ன அபவாதம் இது? எங்கிருந்து எடுத்துகிறது இந்த இறை நிந்தையின் அக்குரல்? தெய்வமே என்னை பொறுப்பாய். அனல்ஹக். எங்கும் எதிரொலித்தது பித்து பிடித்த அவ்வாக்கு. ஒவ்வொரு மணல் துகள்களும் காற்றில் சிறு அசைவு
சொன்னது, அனல்ஹக் அனல்ஹக். நான் மிக சிறியவன், கால வெள்ளத்தில் சருகாகி உலர்ந்து மறைபவன். இதழ்கள் சொன்னது, அனல்ஹக். என் கால்கள் நடுங்கின, உடலே சிலிர்த்து மயிர் செறித்தது, பாலை எங்கும் பற்றி எறிவது போல பரவியது அவ்வார்த்தையின் உஷ்வம். இடி போல எங்கனமும் அவன் தோன்றக்கூடும். மூசா கேட்ட அவன் குரல், பாலை புதரில் தீயாகக் கண்டு அவர் நினைவிழந்த அக்காட்சி, உடைத்தெழுந்த அவ்வார்த்தை, அனல்ஹக். இல்லை இல்லை, நான் எளியவன், துகளிலும் துகளன், பிரபஞ்சமாயிருப்பே மன்னிப்பாய். மணல் துகள்கள் ஒவ்வொன்றும் எக்களித்தன, அனல்ஹக். மன்சூர் ஹல் ஆஜை இட்ட சிதை நெருப்பு, அவன் சாம்பலோட்டிய இப்ரீடிசெத் பெருநதி. கால்கள் நிலை தடுமாற நான் நடந்து கொண்டிருந்தேன். திசையெல்லாம் உருகி வழிந்து ஒன்றாயிருந்தது. அனல் தரித்த பாலை அதிர்ந்தது. மாபெரும் கார்ப்பை ஒலித்தது மணியோசை ஒன்று. இடியைப் போல வானில் உருண்டு வந்தது. செவிப்பாறைகள் கிழிபட அதன் ஓசை எங்கும் ஒலித்தது. தலை சுக்கு நூறாக வெடிப்பது போல தலை தெறிக்க நான் கைகளால் பற்றியபடி மண்ணில் வீழ்ந்தேன். நரம்புகள் பாய்ச்சிய ஈயத்தை ஒழுக்கியது போல வலி. கண்களை மூடி காதுகளை இறுக பற்றி அடைத்தபடி சுருண்டேன். தலைக்குள் மெல்ல கிசுகிசுத்தது. மீண்டும் மீண்டும் அனல்ஹக். தொண்டை கிழிய நான் அலறினேன். என்னுள்ளிருந்து அவன் சொன்னான், நான் 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 பாலையாக நான் விரிந்திருந்தேன். அதிலொரு ஒரு துகளாக என்னை கண்டேன். கைவீச புயல் எழுந்தது. மூச்சின் வெப்பத்தால் மரங்கள் பொசுங்கின. சிறு பாலையென அவனை அள்ளி எடுத்தேன். என்னுள்ளில் எழுந்தான். என்னை கடந்தவன். அவன் என்னிடம் சொன்னான், அனல்ஹக். மீண்டும் மணி சத்தம். தரை உடைந்து நொறுங்கிவிடும் என்பது போல அதிர்ந்தது. ஆதி பிரபஞ்சத்தை தோற்றுவித்த நாத பிரம்மத்தின் சிறு துளியைப் போல அவ்வோசை. அது உள்ளே பொருளென திரண்டது. எழுக, நடந்து செல்க, கடந்து செல்க. அந்த கணத்தில் நான் கடந்த தூரத்தை அறியவில்லை. காலமற்ற அந்த கணத்திலேயே எல்லாம் உறைந்து விட்டிருந்தது. அச்சமும் வலியும் எல்லாம் வெறுமொரு புகைத்திரையாகிவிட்டது. காலமற்று நான் விரிந்திருந்தேன். என்னை நான் கடப்பதே இவையெல்லாம். எனக்கு மரணமில்லை. மறையும் அக்கணமே மீண்டும் தோன்றி துடருவேன். ஆம், எனக்கு மரணமில்லை. அனல்ஹக். தொடுவானத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். சூரியன் தூரத்து காணல் ஏறி தகித்து கொப்பளிக்க செய்து கொண்டிருந்தது. பாலைவனத்தில் நான் மட்டும் தனியாக இல்லை என்பதை கண்டேன். தரையில் மணல் விரியன் ஒன்று ஊர்ந்து சென்ற தடம் தெரிந்தது. வளைவுகளாக அல்ல, குறுக்கவாட்டில் இடப்பட்ட சிறு கோடுகளின் எண்ணிக்கையை குறிக்க இடும் அடையாளங்கள் போல. 1 2 3 பாலை வெளியில் பகுத்து சென்றன. பல்லாயிரம் கோடுகள், முடிவின்மையிலிருந்து முடிவின்மைக்கு. தொலைதூரத்தில் சில மான் கூட்டங்களை கண்டேன். காணல் நீர் பரப்பில் பிம்பம் பிரதிபலிக்க அவை 5 6 என கூட்டமாக நின்றன. திடமாக கருப்பு வெள்ளை உடைய வாளை போல நீண்ட கூர்மையான கொம்புகள். பாலையில் அவை எதை உண்கின்றன? சிலைகள் போல அவை அசையாமல் நின்றன. ஏதோ தொன்ம மனிதன் கண்ட காட்சியின் எச்சத்தை போல. காலம் மறந்து அவை நின்றுவிட்டன போலும். காலம் உறைந்த ஆழ்ந்த குகை ஓவியங்கள். நான் நடந்து கொண்டிருந்தேன். இடையில் கைப்பிடியளவு மிச்சமிருந்த தண்ணீரை நான் பருகவில்லை. ஏதோ ஒரு குரல் உள்ளிருந்து சொன்னது, இது முடியும் என்று. ஒரு கணம் நான் நின்று சுற்றிலும் திரும்பி பார்த்தேன். எல்லா திசையும் ஒரே போல் இருந்தது. அசைவன எங்கும் கண்களில் தென்படவில்லை. காணல் நீரின் சிறு கொப்பளிப்பை தவிர எல்லா திசையும் அதுவே சூழ்ந்திருந்தது. ஆனால் நடுவே ஒரு தீவில் என நான். சூரியன் மெல்ல வானில் எழுந்து கொண்டிருந்தது. உச்சிவானம் என்னும் அவன் சிம்மாசனத்தை நோக்கி. அங்கு அவன் எதிரியில்லா மாட்சிமை பொருந்தியவனாவான். மேலும் சிறிது தூரம் சென்றிருப்பேன். தெற்கே வெகு தொலைவில் ஒரு தனித்த ஓநாய் கண்டேன். தொலைவில் ஒரு புள்ளியாக. ஆனால் மிக துல்லியமாக அவனது சாம்பல் நிற உடல் வற்றி உலர்ந்திருந்தது. பல நாட்கள் பசித்த உடல். காற்றில் மூக்கை உயர்த்தி என்னை மோப்பம் பிடித்தான். என் உடலின் வாடையும் தோல் வெந்த கொப்புளங்களும் அவன் உணரக்கூடும். 1/2 மைலுக்கு மேல் தொலைவில் இருக்கலாம். அவன் சிந்திப்பது தெரிந்தது. இத்தனை தொலைவும் கடந்து விரட்டி செல்வதற்கான தகுதி இந்த இறைக்கு உண்டா? சாகும் தருவாயை அது எட்டிவிட்டதா? காதை உயர்த்தி வெகு தூரம் அசையாமல் பார்த்து நின்றான். இல்லை என்பது போல அவன் பின்னிட்டு பாலைவனம் எங்கோ சென்று மறைந்தான். பாதையை சிறிது தூரம் கவனித்து மீண்டும் திரும்பிய போது அவனை காணவில்லை. சற்றென்று பெரும் ஏமாற்றம் என்னுள் நிறைந்தது. பாலையில் எனக்கிருந்த ஒரே துணை, என் உடலை தீண்ட போகும் கடைசி ஆத்மா. அவனுக்கு நான் அதை எப்படி மறுப்பது?
நான் கண்களை உறுத்து மீண்டும் மீண்டும் தேடினேன். பஷீரே, எடா என்று கூப்பினேன். பதில் இல்லை. பொன்னுமோனே, நான் இப்பொழுது இறப்பேன், ஓடிவா. பஷீரே, மீண்டும் அழைத்தேன். எதிரொலியின்றி அவ்வழைப்பு காற்றில் துளைந்தது. கண்களால் மீண்டும் மீண்டும் துழாவிய போது தெற்கே இஸ்மையில் சொன்ன அந்த பாறை முகப்பு எங்கோ தொலைவில் கண்டேன். 10 20 மைல்கள் இருக்கலாம். பாலையின் வளைந்த சமதளத்தில் சுட்டு விரல் கணத்தில் அதன் மேல் பகுதி மட்டும் தெரிந்தது. அவன் சொன்ன அதே வடிவம். இருமுகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்திருப்பது போல. அங்கே பதூக்களின் கிணறு உண்டு என்று அவன் சொன்னது நினைவு வந்தது. ஆனால் அது மிக மிக தொலைவு என்று தெரிந்தது. அவன் சொன்னபடி பார்த்தால் 5 ஈச்சை மரத்தின் உயரம் கொண்ட மாபெரும் பாறைகள் அவை. பாலையின் சருமத்தின் மீது சிறு மருக்கள் போல அவை தெரிந்தன. பாலையின் காணல் நீர் நம்ப முடியாத அளவு ஏமாற்றுவது. சில சமயம் 40 மைல்களுக்கு அப்பால் உள்ளவற்றை கூட மிக அருகில் காட்டிச் செல்லும். ஏதாயினும் அங்கு செல்வது எனக்கு சாத்தியமில்லை. குறைந்தது 5 மணி நேரம் நீரற்ற பாலை பயணம். அங்கு கிணற்றொன்றில் நீர் இருக்கும் என்று எந்த உறுதிப்பாடும் இல்லை. நான் நேராக நடக்க முடிவு செய்தேன். உச்சி பொழுது இன்னும் சில மணி நேரங்களே இருந்தன. பாறைகளை கண்டது ஒருவித ஆறுதலை தந்தது. நான் தொலைந்து விட்டிருந்தேன் என்பது தெரிந்தது. ஆனால் எவ்வளவு தொலைந்திருப்பேன் என்பது, ஒருவேளை நான் உயிருடன் இப்பாலையிலிருந்து மீண்டுவிடவும் கூடும். நான் கிழக்கு நோக்கியே பயணத்தை தொடர்ந்தேன். கீழே மண்ணில் இருந்து அனல் எழுந்து உடல் தகித்தது. காணல் நீர் 4 புறவும் நெருங்கியபடி இருந்தது. தாகத்தில் என் தொண்டை சுவர்கள் உடைந்து கண்ணாடி துண்டுகளைப் போல ஒவ்வொரு மூச்சும் உரசி கொண்டன. கால் பாதங்கள் உள்ளங்கை எல்லாம் வெந்து புண்ணாயிருந்தன. ஆனால் எதையும் நான் முழுதுணரவில்லை. உடல் எங்கும் ஒரு கலம் என்பது போல என் ஆத்மா அதை முடிந்த மட்டும் துளாவியது. மதியம் நெருங்கியது. காட்சிகளில் எந்த மாற்றமும் இல்லை. தூரத்து பாறை முகப்பு மட்டும் சற்று என்னை நோக்கி திரும்பியது போல் இருந்தது. மேலே வானத்தில் ஒரு பொட்டு மேகம் கூட இல்லை. தொடுவானம் தொட்டு தொடுவானம் வரை மாபெரும் நீல நிற கூரை ஒன்று விரி நிலத்தின் மீது கவிழ்ந்து இருந்தது. பிழையற்ற கடல் நீளம். கற்பனையெல்லாம் நீராலானதாக இருந்தது. இடையில் சிலம்பும் நீரை ஒருபொழுதும் தொடக்கூடாது இருந்தேன். என் ஆற்றலெல்லாம் அதை தொடாமல் இருந்ததில் உள்ளது போல. காணல் நீரையே கண்களால் பருகியபடி நடந்தேன். இதோ சூரியன் உச்சி பொழுதை எட்டியிட்டிருந்தான். அரியணை ஏறி அமர்ந்து அவன் கேட்டான், எங்கு செல்கிறாய் எளிய மானுடா? அப்பொழுது நான் கண் முன் அதை கண்டேன். கனவா என்று தெரியவில்லை. ஆனால் உடல் எங்கும் பரவசத்தில் புல்லரித்தது. உலர்ந்த கண்களின் மீது நீர் பெருகியது. காணல் நீரில் கலைந்து கலைந்து தெரிந்தது ஒரு மரம். கைகளை அசைத்து என்னை அழைப்பது போல. காற்றில் அதன் கிளைகள் மெல்ல ஆடின. ஒற்றை தனிமரம். நான் என் நடையின் வேகத்தை கூட்டினேன். உடல் ஆற்றலையெல்லாம் திரட்டி அதை நோக்கி விரைந்தேன். கொஞ்சமாக கொஞ்சமாக காணல் நீரிலிருந்து தெளிந்து அது பருவடிவம் கொள்ள துவங்கியது. ஆம், மரமேதான், காட்சி பிழை அல்ல. உற்சாகத்தில் நான் கூவினேன், வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேன், எங்கும் செல்லாதே. உடைந்த குரல் வேறொருவரோ போல் ஒலித்தது. தெய்வமே! கண்ட பின்னும் ஏறத்தாழ அரை மணி நேரம் கழித்துதான் நான் அந்த சிறுமரத்தின் நிழலை சென்றடைந்தேன். அருகே மெல்ல மெல்ல பார்வை மங்கி மயக்கம் வருவது போல் ஆனது. உடல் தள்ளாடி தள்ளாடி முன் சென்றது. இன்னும் சற்று தொலைவு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டேன். இறுதி 100 அடிக்குள் சென்றபோது தன்னிச்சையாக கையை நீட்டி தொட முயன்றேன். ஒவ்வொரு அடியும் அது விலகி செல்வது போல் இருந்தது. என் மூச்சு நுரையீரல் கழிபடுவது போல எழுந்தது. காது வழியாக கூட காற்று செல்வதை உணர்ந்தேன். ஏதோ வெருண்ட கொலை மிருகத்தின் உருமல் போல வாய் வழியாக நான் மூச்செடுத்து கொண்டிருந்தேன். இதயம் வெடித்து விடுவது போல துடித்தது. கால்கள் மீண்டும் மீண்டும் தடுமாறின. இதோ நெருங்கி வந்து விட்டேன். இதோ இன்னும் சில அடிகள், இன்னும் சில நொடிகள். இன்னும். உடல் தளர நான் அதன் காலடி நிழலில் சென்று விழுந்தேன். சூடேறி ரத்தம் மொத்தமாக தலைக்குள் பாய பார்வை 2 மங்கியது. நிழல் நிழல் நினைவழியும் முன் கடைசி எண்ணமாக அது மட்டும் பெருவகையுடன் மனதில் மின்னியது. ஆழ்ந்த அதன் மௌனத்தில் மெல்ல சரிந்தேன். விழிப்பு வரும் பின்னரும் நெடுநேரம் காற்றின் மரத்தின் இலைகளின் சிலிர்ப்பதை கேட்டபடி படுத்திருந்தேன். எங்கோ கனவில் பழையும் தென்னை வயல்களும் தோன்றி மறைந்தன. வெவ்வோர் வாழ்க்கையும் இருந்தது. பெருமூச்செடுத்து நான் எழ முயன்றேன். என்னால் அசைய முடியவில்லை. உடல் மற்றொரு வஸ்துவைப் போல என் குரலை கேட்காது
மண்ணில் மீது படிந்து கிடந்தது. கண்களை திறந்தபோது என் கண்முன் பெரிய ஓணான் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது கண்டேன். அல்லது சிறு உடம்பு மிக அருகில், கை நீட்டும் தொலைவில். மெல்ல கவனமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவன் நகர்ந்தான். அவன் என் இடுப்பை உணர்ந்திருந்தான். ஆனால் அசைவின்றி எதுவும் அவன் கண்ணுக்கு புலப்படாது. நான் சற்று அசையாமலும் நெளியும் அவன் உடலை பார்த்தபடி படுத்திருந்தேன். என்ன அழகு நளினம்! உயிர் என்பதன் பேரானந்தம்! இந்த மொத்த உலகிற்கும் உரிமையாளன் போல கர்வத்துடன் அவன் நடந்தான். அவன் உடல் நல்ல கரிய நிறத்தில் இருக்க, முதுகுப்புறம் மட்டும் தங்க நிறத்தில் ஜொலித்தது. அதில் சில கரும்புள்ளிகள் தங்க முலாமிலே தவறி மல்லாக்க விழுந்தவனைப் போல. அத்தனை வண்ணமயமான ஒரு உயிரை நான் வேறெங்கும் பார்த்ததில்லை. ஆனால் நான் அதை சுவைத்திருக்கிறேன். முன்பு ஒரு பாதுவின் கைப்பக்குவத்தில் அரபிகள் இந்த உயிரினத்தை தூப் என்று அழைத்தார்கள். கடும் பாலையில் மட்டுமே வசிப்பது. இதில் ஆணினம் மிக வண்ணமாக ஒரு அழகிய பொன் ஆபரணத்தைப் போல இருக்கும். எனக்கு அந்த பது சொன்ன கதை நினைவிருந்தது. நண்பரே, நீங்கள் தூப்பின் ஹைதீஸை கேட்டிருக்கிறீர்களா? அவன் சொன்னான். முன்பு ஒரு பது தலைவன் முகமது நபிக்கு பேரன்புடன் தூப்பின் இறைச்சியை சமைத்து கொடுத்தான். ஆனால் அதை கண்டு அருவரைப்படைந்து அவர் உண்ண மறுத்து விட்டார். அப்பொழுது உடனிருந்த படைத்தளபதியான காலித் அவரிடம் கேட்டார், மேன்மை புரிந்திய நபிகளே, இஸ்லாமானவர்கள் இதை உண்ணக்கூடாதா? காலித் முன்பு பதுக்களை படைகளில் வழிநடத்திய காலத்தில் தூப்பிறைச்சிதானே சுவைக்கு அடிமையாயிருந்தார். நபிகள் ஒன்றும் சொல்லாமல் சற்று நேரம் ஆலோசனையில் மூழ்கியிருந்தார். காலித் அவர் முகத்தையே பெரும் பதட்டத்துடன் பார்த்திருந்தார். பின்பு நபிகள் சொன்னார், இல்லை, உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் நீங்கள் உண்ணலாம். எனக்குத்தான் ஏனோ இதை உண்ண பிடிக்கவில்லை. அதை கேட்ட காலித் அவர்கள் உடனே பரிமாறப்பட்ட அந்த இறைச்சியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆர்வத்துடனும் உண்டனர். நபிகள் புன்சிரிப்புடன் அதை பார்த்திருந்தார். பது சொன்ன அந்த ஹதீஸை கேட்ட எனக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. நான் அவனிடம் கேட்டேன், பின்பு நபிகள் மனம் மாறி அதை உண்டாரா என்று. மகிழ்ச்சியுடன் அவன் சொன்னான், இல்லை அன்பரே, அவர் அதை அருவருத்தார். எனக்கு புரியவில்லை. மேலும் கேட்டேன், அவர் அதன் பின் யாரும் அதை உண்ண வேண்டாம் என்றாரா? இல்லையே. அவன் குழப்பமாக என்னை பார்த்தான். ஹதீஸ் அவ்வளவுதானா? அதன் நீதி என்ன? என்ன வினோதம்! ஆனால் எனக்கு நினைத்து பார்க்கும் பொழுது நபிகள் புன்னகை தவழும் முகம் நினைவில் எழுந்தது. எத்தனை கனிவு! நான் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்த அவனை பார்த்தேன். டா கள்ள படுகூசே! அவன் சற்றென்று நிலைத்தான். எழும்பிய ஒற்றை கால் காற்றில் அசையாமல் நின்றது. உன்னை நான் கறி வச்சு தின்னலாம், கேட்டையா? அவன் சற்றென்று ஓடி மரநிழலை கடந்து வெயிலில் சென்று நின்றான். பின்புற வாளை என்னை நோக்கி நீட்டியபடி தலையை ஒருக்களித்து ஓரக்கண்ணால் என்னை பார்த்தான். தடித்த அவன் வாயில் செதில்கள் முற்கள் போல கூர்மையாக நின்றன. நான் எழுந்து அமர்ந்தேன். அவன் மேலும் சில அடிகள் எச்சரிக்கையாக முன்னால் சென்றுவிட்டு மீண்டும் அதே போல என்னை நோக்கி வாளை நீட்டியபடி ஓரக்கண்ணால் பார்த்தான். நான் மேலும் அசைந்ததைக் கண்டு மெல்ல வாளை அசைத்தான். ஏடா கள்ளா பஷீரே, உன் வேஷமெல்லாம் எனக்கு தெரியும், கேட்டையா? அதை என்னிடம் காட்ட வேண்டாம். அவன் மெல்ல சீறினான். வாளை வேகமாக அசைத்து என்னை பார்த்து பின்னோக்கி நகர்ந்தான். ஓஹ், என்ன செய்வாய்? குத்தி விடுவாயா? நான் எழுவது போல கைகளை தரையில் ஊன்றி இழுத்தேன். அவன் ஓடி சென்று மணலுள் பாதி உடலை மறைத்து கொண்டான். எனக்கு சிரிப்பு வந்தது. எண்டே பொண்ணு மக்களே! நான் மரத்தின் மீது மெல்ல முதுகை சார்த்து அமர்ந்தேன். அது ஒரு கெஜ்ரி மரம். பாலைவனத்தில் மட்டுமே வளர்வது. ராஜஸ்தானில் இது ஏராளமாக கண்டிருக்கிறேன். பாலைவன மக்கள் அனைவரும் இதை புனிதமானது என்று கொண்டாடினார்கள். அரபிகள் இதை காப் என்று அழைத்தார்கள். மெக்காவிலிருந்து வரும் வழியில் காப் வனங்களை பார்த்தபடி நான் வந்தேன். ஆனால் இந்த மரம் தனித்திருந்தது. சுற்றும் 10-20 மைல்களுக்கு வேற எந்த மரங்களும் காணவில்லை. எப்படி இது இங்கே வந்தது? முன்பு இங்கு செழித்திருந்த ஏதோ காப் பாலைவனத்தில் எஞ்சிய ஒற்றை ஜீவனா? தெரியவில்லை. ஆனால் எத்தனை பெரிய தனிமை இது! அதன் உடலை பார்த்தேன். பல முறிவுகளும் காயங்களும் தாங்கி இருந்தது. உடைந்த சில இடங்களெல்லாம் காய்ந்து போய் பல மடங்கு இறுகி போயிருந்தது. சில பெரும் கிளைகளே உடைந்து போன தடம் தெரிந்தது. எத்தனையோ கோடை வறட்சி மணல் புயல்களை கடந்து வந்தது போல
அதன் தேகம் ஒருவித வயோதகத்தின் விலகலுடன் பாலையை எதிர்த்து நின்றது. காப் மரங்கள் மிகவும் மெதுவாக வளர்பவை. அளவில் அவ்வளவொன்றும் பெரிதாக அவை வளர்வதில்லை. அவை ஒருவித கருவேல மரங்கள்தான். குடை போல நிழல் பரப்பியபடி வளரும். நல்ல பாலைவனத்தில் சில மரங்கள் 500 வயது வரை நிற்பதாக சொல்லப்படுவதுண்டு. இந்த மரம் குறைந்தது 200 வருடங்கள் வயதிருக்கலாம். அதிக உயரமில்லை. அதிகபட்சம் 20 அடி உயரம். ஆனால் இதன் வேர்கள் 100 அடி ஆழம் வரை செல்லும். இந்த மரம் நன்றாகவே தளித்திருந்தது. சில பூக்களும் தோன்றியிருந்தன. அவை அம்மரத்தின் தடித்து இறுகிய தேகத்தின் சம்பந்தமே இல்லாமல் மென்மையுடன் பாலையின் வெங்காற்றில் சிலிர்த்தபடி இருக்கும். மரம் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, சிறு குழந்தைகள் என்று சலித்தபடி அவற்றை தாங்கி நின்றது. அந்த படுகோஸ் மெல்ல மணலில் இருந்து எழுந்து என் கவனத்தை கோராமல் சில அடிகள் அருகில் வைத்திருந்தான். நான் அவனது சொந்த மரம். அங்கு அந்நியன் ஒருவன் வந்திருப்பது அவனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. ஆனால் இந்த உச்சி பொழுதில் நான் வேறெங்கு போவேன்? சூரியன் உச்சி வேளையை கம்பீரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் தகிக்கும் காணல் நீர் உருகி வழிந்த கண்ணாடி போல். அதன் வழியாக ஒரே ஒரு அடையாளமாக தெற்கே அந்த இரட்டை பாறைகள் தெரிந்தன. நிரந்தரமான ஒன்றை ஒன்று பார்த்திருக்கும் பாலை முகங்கள். நான் கால்களை நீட்டினேன். என் உடல் எங்கும் தீப்பட்டது போல காயங்கள் தோன்றியிருந்தன. உள்ளங்கையையும் அது கொப்புளங்களாக சீழ்கற்றி பின்பு வெடித்து கொப்புளத்தில் வெண்தோலும் வெளியே மணல் ஏறி இருந்தது. சீழ்களுடன் கலந்து மணல் பொறுக்காகி மெல்லிய தோலின் மீது ஒரு படலமாக ஆகியிருந்தது. அவை சற்றே நீங்க முயன்றாலும் உயிரை பிடுங்கி எடுப்பது போல வலி மூளையில் அதிர்ந்தது. நீரில் நனைக்காமல் அவை இழகி வராது என்று உணர்ந்தேன். காலணிகளை அவிழ்த்து மெல்ல கழற்ற முயன்றபோது காலின் அடிப்பக்கத்துடன் உலர்ந்து ஒட்டி இருப்பதை கண்டேன். மெல்ல அதை பிரித்தபோது வலியில் கால்கள் துடித்தன. ஆ என்று தன்னிச்சையாக அலறினேன். கோபத்தில் கத்தினேன், டே பஷீர், நீ இன்னும் சாகல. அது காற்றில் எங்கும் பதிலில்லாமல் தொலைந்தது. ஆம், நான் சாகவில்லை. நீரை கண்டடையும் வரை மேற்கொண்டு எதுவும் செய்வதற்கில்லை. கைகளிலிருந்து சில மிடறுகளை நினைத்து கொண்டேன். இறக்கும் தருவாயில் தாகத்துடன் செல்லலாகாது. எஞ்சிய அந்நீரை தொடுவதற்கு எனக்கு கைகள் வரவில்லை. இன்று இரவு 2 மிடறுகள் அருந்தலாம் என்று நினைத்து கொண்டேன். உயிருடன் இருந்தால் நாளை காலை மேலே 2, மதியம் 2. கீழே சிறு பூக்கள் உதறி கிடந்தன. பொன்னிறத்தில் சிறு கொத்துகளாக ஒவ்வொன்றிலும் சிகப்பு கொண்டை அமர்ந்த இடத்திலிருந்தே மெல்ல அவற்றை ஒவ்வொன்றாக பொறுக்கிச் சேர்த்து சிறிய உருண்டைகளாக சுருட்டி கடைவாயில் அடுக்கினேன். சிறு கசப்புடன் துளி ஈரம் அதில் இருந்து ஊறியது போல் இருந்தது. மெல்ல கண்களை மூடி மரத்தின் மேல் சரிந்தேன். கரடு முரடான அதன் தேகம் மிகச்சிறு பரிவுடன் என்னை தாங்கிக் கொண்டது. இந்த பூக்கள் மரகந்தம் எங்கும் சென்று சேரும். பல 10 ஆண்டுகள் அவை வெறும் பாலை மணலில் அல்லவா செத்து விழுகின்றன. அல்லது புயல் காற்றில் அவை சென்று வெகு தூரம் மலர்களை ஸ்பரிசிக்குமா? ஏதோ உதிரி எண்ணங்கள். கண்களை திறந்தேன். மீண்டும் பாலை நிழலில் அமர்ந்தபடி அனல் வீசும் அந்த எல்லையில்லா சிவந்த பரப்பை பார்த்திருந்தேன். கள்ள படுகூசை இப்பொழுது காணவில்லை. அவன் வேட்டையாட சென்றிருக்கலாம். நேரம் செல்ல மிக மெல்ல அந்தியை நோக்கி சாய்ந்து கொண்டிருந்தது. நான் அசையவில்லை. எங்கும் செல்வதாக இல்லை. இங்கிருக்கிறேன் என்ற எண்ணங்களுடன் மட்டுமாக. லைஃப் யா அல்லா லபைக். பின் மதியம் அக்காட்சியை கண்டபோது ஒரு கணம் என் உடல் வெலவெலத்து போனது. இதயம் ஸ்தம்பிக்க நான் வேண்டிக் கொண்டேன், தெய்வமே, என்னை சபிக்காதே. அது ஒரு பெண் உருவம். காற்றில் கூந்தல் அலை புரள தொலைவில் சிறு புள்ளியாக அது தோன்றியது. அதன் கரிய ஆடை காற்றில் படபடத்தது. காணல் நீரில் அக்காட்சி தோன்றி மறையவும் பின் மீண்டும் தோன்றி சென்றது. என் மனம் ஏதோ காரணமில்லாத அச்சத்தில் உறைந்து போயிருந்தது. யாரோ நெஞ்சுக்குள் கையை விட்டு இதயத்தை பிடித்து இறுக்குவது போல வலி. இல்லை இல்லை என நான் மனதில் சொல்லிக்கொண்டேன். இதையெல்லாம் என்னால் ஏற்க முடியாது. இந்த இடத்தில் ஒரு பெண்ணை நான் எப்படி தாங்குவேன்?
படைத்தவனே, கருணை கொண்டவனே, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியாது. இந்த பெருங்காதலை, இந்த பெரும் மோகத்தை, இந்த ரணத்தை நான் செத்து ஒடுங்கி விடுகிறேன். உதடுகள் மீண்டும் மீண்டும் ஏதோ மன்றாடின. அந்த உருவம் கானல் நீரில் மெல்லிய படலத்தை விட்டு மேலும் மேலும் இறங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அதன் உருவம் தெளிவானது. பெண் இல்லை அது. என் மனம் சற்றென்று விடுபட்டது போல காற்றிலேறி பறந்தது. ஆம், அது ஒரு மனிதன். புண்ணியம் செய்வதோர் பிறப்பு. என் உள்ளம் பொங்கியது. கண்கள் திரையிட நான் கண்டு கொண்டேன். மனிதகுமாரன், ஆதாமின் ஆதி புத்திரனைப் போல அவன் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தான். எத்தனை நிமிர்வு! மனிதன் மனிதன்! மீண்டும் அதையே மனதில் சொல்லிக் கொண்டேன். எந்த ஆற்றல் அவனை சிருஷ்டித்தது? எந்த ஸ்வர்கலோகம் அவனுக்கு உருவம் கொடுத்தது? நான் கைகளை வீசி குரல்களை எழுப்பினேன். நண்பனே! குரல் எழவில்லை. தொண்டை முற்றிலும் உடைந்து போயிருந்தது. நண்பனே, இங்கே! நான் அவனை நோக்கி நடந்தேன். கால்களின் அடிப்பக்கம் ஆணிகளால் குத்தியது போல வலி எழுந்தது. ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. என்னால் இயன்ற மட்டும் வேகமாக நான் அவனை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். 1/4 மைல் தொலைவில் இருக்கலாம். ஆனால் அவன் என்னை கண்டதாக தெரியவில்லை. அவன் நடையிலோ உடல் அசைவிலோ எந்த மாற்றமும் தெரியவில்லை. சில 100 அடிகள். அவன் என்னை கண்டு கொண்டான். ஆனால் அவனால் எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியவில்லை. அவன் உடல் மிகவும் தளர்ந்திருந்தது தெரிந்தது. நான் புன்னகைத்தபடி அவனை அழைத்தேன். அவன் பதிலளிக்கவில்லை. ஏதோ வினோதமான சத்தமாக பாடுவது போல அல்லது புலம்புவது போல. வெப்பம் அவனது மூளையை கலங்க செய்திருக்கலாம் என்று தோன்றியது. இந்த பாலைவனத்தில் வேறு யாரால் தனியாக சஞ்சரிக்க முடியும்? நெருங்கிவிட்டேன். விழுவது போல சென்று அவனை அருகில் தாங்கிக் கொண்டேன். அவன் மீது கடும் சிறுநீர் வாடை அடித்தது. நெற்றியிலும் கன்னத்திலும் எலும்பிலும் எல்லாம் உடைந்து ரத்தம் உறைந்திருந்தது. அவன் என்னை இறுக அணைத்து கொண்டான். என் மணிக்கட்டை பற்றியபடி மண்ணில் மண்டியிட்டான். அவனால் எழ முடியவில்லை. நானும் மண்டியிட்டு அவனை அணைத்து கொண்டேன். என் கண்களில் மாறி மாறி முத்தமிட்டான். பித்து எழுந்தவனைப் போல ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். என்னால் சிறிது நேரம் கழித்துதான் அவற்றை புரிந்து கொள்ள முடியது. அவன் என் இல்லத்தார் நலமா, மனைவியும் மக்களும் நலமா, என் ஆடுகளும் ஒட்டகங்களும் நலமா என்று விசாரித்தான். நான் மேலே சொன்னேன், துய்யம் துய்யம், அனைத்தும் நலமே, அனைத்தும் நலமே. நான் திருடவில்லை சகோதரா என்று மயங்கினான். எனக்கு என்ன செய்வதென்று விளங்கவில்லை. மீண்டும் மரத்துக்கு செல்ல பல 100 அடிகள் இருந்தன. அதுவரை அவனை இழுத்து செல்வது சாத்தியமில்லை. நான் என் குப்பாயத்தில் இருந்து சிறிது நீர் கொடுத்தேன். அவன் முகத்தை தட்டி பார்த்தேன். உணர்ச்சி இல்லை. மூக்கில் கை வைத்தபோது சுவாசம் இருப்பது தெரிந்தது. அந்திக்கு இன்னும் குறைந்தது 3 மணி நேரம் இருக்கலாம். அவனை எழுப்பியே ஆக வேண்டும். நான் தோள்பையில் வைத்திருந்த சிறிது நீரை எடுத்து அவன் முகத்தை நனைத்தேன். அப்பொழுதுதான் நான் முழுவதாக கவனித்தேன். அவன் முகமெல்லாம் வெயிலில் தீயில் சுடப்பட்டது போல கருகியிருந்தது. அதன் தோல் பரப்பில் தொட்டு பார்த்தபோது சுரசுரப்பாக மரத்தின் பட்டை போல வெந்து சுருங்கியிருந்தது. சற்றென்று ஏதோ தோன்றி என் முகத்தை தொட்டு பார்த்தபோது அதுவும் அதே போலிருப்பதை நான் உணர்ந்தேன். அவன் மிக இளைஞன், 20 வயது இருக்கலாம். முகத்தில் சிறிய மீசை தாடி, உடலெங்கும் இரத்த காயங்களாக இருந்தான். மணிக்கட்டுகளிலும் கால் முட்டுகளிலெல்லாம் இரத்தம். முகத்தில் பெருகி உருகியிருந்த இரத்தத்தை கண்டபோது அவன் கணிசமாக இரத்தத்தை இழந்திருக்கலாம் என்று தோன்றியது. அவன் உடலை பரிசோதித்தேன். அவனிடம் எங்கும் நீர் இல்லை. இடையில் சிறு கத்தி சொருகியிருந்தான். வேறென்றும் அவனிடம் இருப்பது தெரியவில்லை. விரல்களால் வாயை இடுக்கி திறந்தது போல சற்று நீரை பருக கொடுத்தேன். நண்பா, எழுந்திரு. மெல்ல அவன் கண்களை விழித்து பார்த்தான். சற்றென்று அவன் கை இடையில் இருந்த கத்திக்கு சென்றது. நான் பலத்துடன் அவன் கையை வளைத்து அதை பறித்து கொண்டேன். அவன் கை மீது என் முட்டியை பதித்து அடக்கினேன். கத்தியை என் இடையில் சுருகி கொண்டு சொன்னேன், நண்பா, நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன். அவன் மீண்டும் ஏதோ சொல்வது போல முழுங்கினான். வா, எழுந்திரு, உன்னை நிழலுக்கு அழைத்துச் செல்கிறேன். அவன் என் தோளில் அவன் கையை இட்டு தாங்கியபடி எழுந்தான். அவன் கால்கள் மீண்டும் மீண்டும் நிலை கொள்ளாமல் துவண்டன. நம்ப முடியாத விதத்தில் எல்லாம் அவை மடிந்தன. முழு பலத்தையும் கொண்டு அவனை ஏந்தியபடி நடக்க துவங்கினேன். பின் மத்தியத்துக்கு வெயில் சற்றும் குறையவில்லை. மெல்ல இரு உடல்களின் எடையும் தாங்கியபடி நான் மரத்தை நோக்கி நடந்தேன். பலமுறை நின்று மூச்சு வாங்கியும் மயங்கியவனை தட்டி எழுப்பியும் மீண்டும் மரத்துக்கு வந்து சேர்ந்தேன். மரம் அதற்குள் சில புதிய பூக்களை உதிர்த்து காத்திருந்தது. அரை மயக்கத்தில் இருந்தவனை அங்கு நிழலில் படிக்கச் செய்தேன்.
அவன் உடல் மீதிருந்த சிறுநீர் வீச்சம் என் மீதும் படர்ந்திருந்தது. அவன் மீண்டும் மீண்டும் ஏதோ புலம்பியபடி இருந்தான். இல்லை இல்லை என்று ஏதையோ மறுத்தான். அவனது மொழி வழக்கை வைத்து பார்க்கும் பொழுது அவன் மைய அரபி இனத்தை சேர்ந்தவன் அல்ல என்று தெரிந்தது. ஏதோ பதுக்களின் குழுவை சேர்ந்தவனாக இருக்கலாம். அப்படியென்றால் அவன் வழி தவறி வந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் உடலின் காயங்களை கண்டபோது தோன்றியது, அநேகமாக அவனை ஏதோ குற்றத்திற்காக அவர்கள் அடித்து பாலைவனத்திற்குள் விரட்டி இருக்கலாம். அவர்கள் குழுவை சேர்ந்தவர்களேதான் அதை செய்திருக்க வேண்டும். பிற குழுவென்றால் அவனை கொன்றிருப்பார்கள். அவன் ஏதேனும் திருடி இருக்கலாம். பதுக்கள் மிக அரிதாகவே திருட்டு குற்றம் புரிவார்கள். பாலைவனத்தில் எதையும் ஒழிக்க முடியாது. அவ்வாறு திருடியவர்களை தங்கள் குழுவை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் மனைவி குழந்தைகளை அடிமையாக எடுத்துக்கொண்டு கற்களால் அடித்தும் பலவித அவமானப்படுத்தியும் பாலைவனத்திற்குள் தண்ணீர் இல்லாமல் விரட்டி அடித்து விடுவார்கள். அந்த இளைஞரின் மீதெங்கும் அவர்கள் சிறுநீர் கழித்திருந்தார்கள். அதன் வீச்சம் ஓநாய்களுக்கு மிக தொலைவிலேயே தெரிந்துவிடும். அநேகமாக அவன் உடலை பின்தொடர்ந்து அவைகள் வந்து கொண்டிருக்கும். நான் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் மரத்தின் அடியில் சாய்ந்து அமர்ந்திருந்தேன். இளம் வயதினன், அழகனாக கூட இருந்திருக்கலாம். அவன் இறக்கும் தருவாயில் இருப்பது நன்றாக தெரிந்தது. என்னால் அவனை காப்பாற்ற முடியாது என்றும் ஒன்றும் செய்வதற்கில்லை, பார்த்திருப்பதை தவிர. பொன்முதுகன் மெல்ல மரத்தின் மறுபக்கம் ஊர்ந்து வந்தான். அவனுக்கு இப்பொழுது சற்றே தைரியம் வந்துவிட்டது. நான் என்னால் முடிந்த அளவு அசையாமல் அமைதியாக இருந்தேன். அசையும் அவன் உடலை பார்த்தபடி. அவன் நடையில் அத்தனை கம்பீரம், கொழுத்த உடலில் ஆழ்ந்த மூச்சின் அசைவு வீங்கி பெருக்கச் செய்து மெல்ல சுருங்கியது. கால்களில் 4 குழந்தை விரல்கள். கைகளே குழந்தையின் கைகள் போல இருந்தன. ஆனால் கழுத்தின் அருகே மடிந்து தொங்கிய தோல் ஒரு கனிந்த வயோதிக தோற்றத்தை கொடுத்தது. அவன் மெல்ல உடலை நெளித்து ஒவ்வொரு அடிக்கும் கவனமாக கண்களை விரித்து அரை மயக்கத்தில் இருந்த இளைஞனின் அருகில் வந்தான். அவன் தலையில் வடிந்து உலர்ந்திருந்த இரத்தத்தை மோர்ந்தான். இளைஞன் எதையும் அறியவில்லை. அவன் வாயிலிருந்து காய்ச்சலில் இருப்பனை போல சத்தமாக மூச்செழுந்து கொண்டிருந்தது. சற்று நேரம் ஆழ்ந்த மௌனத்தில் உறைந்திருந்த பொன்முதுகன் ஏதோ ஒரு கணத்தில் அசைந்து மீண்டும் நடந்து விலகி சென்றான். மேலம் செல்ல அந்தியை நெருங்கி கொண்டிருந்தது. மரத்தின் இலைப்பரப்பை கடந்து சூரியன் இறங்கி பொன்னிற கதிர்களை வீசிக்கொண்டிருந்தது. அந்த இளைஞன் சற்றென்று என்னை அழைத்தான். சகோதரா, தண்ணீர் தண்ணீர். மிக தெளிவாக அவன் பேசினான். நான் அருகில் சென்று பார்த்தேன். அவன் உடல் வெப்பத்தில் தகித்து கொண்டிருந்தது. நான் அவனை தலையிலிருந்து குப்பாயத்தை அவிழ்த்து ஆடைகளை சற்று தளர்த்தினேன். என்னிடம் எஞ்சி இருந்த நீரில் பாதியை அவனுக்கு அளித்தேன். மிகுந்த பற்றுடன் அதை அடங்கினான். மேலும் அழிக்கச் சென்றபொழுது அவன் செய்கை செய்தான். மிக தெளிவாக பேசினான். சகோதரா, என்னை மன்னிப்பாயாக. அவன் கண்களில் நீர் திரண்டது. நான் அவன் கைகளை பற்றி கொண்டேன். அவன் மேலும் சொன்னான், நான் அதை எனக்காக அல்ல, என் குழந்தைகள். நான் அவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். நண்பனே, நீ இந்த உலகில் பிறந்து வருந்தி இருக்கிறாய். நீ மன்னிக்கப்படுவாய். அவன் மேலும் மேலும் உணர்ச்சி வசப்பட்டவனாய் என் கைகளை இறுக பற்றி கொண்டு விசும்பினான். நான் ஒன்றும் சொல்லாமல் அவனை பார்த்திருந்தேன். அந்தி சூரியனின் பொன்னொளி பிசறிய அவன் தலைமுடி மீது படர்ந்திருந்தது. அவன் முகமும் தழும்பிய கண்ணீர்களெல்லாம் பொன்னொளியில் கொண்டிருந்தன. மெல்ல மெல்ல அவன் மீண்டும் நினைவிழந்தான். அரை மணி நேரம் இருக்கலாம். அவன் உடல் குளிர்ந்து மூச்சு நின்றுவிட்டிருந்தது. அணையும் சூரியனை பார்த்தபடி நான் சற்று நேரம் அமர்ந்திருந்தேன். காற்றின் மரத்தின் இலைகள் சிலம்பும் சத்தம் ஏதோ ஒரு ஆழ்ந்த அமைதியை அளித்தது. மரணம் மட்டுமே அளிக்கக்கூடிய நிறைவு. அந்த இளைஞன் அங்கு மரத்தடியிலேயே தோண்டி புதைக்க முடிவு செய்தேன். அவனை விதி என்னிடம் கொண்டு சேர்த்ததே அதற்காக இருக்கலாம். சுற்றுமுற்றும் தேடினேன். என் இடையில் செருகியிருந்த அவன் கத்தியை எடுத்து பார்த்தேன். சற்றென்று மலத்தை தீண்டியது போல உடல் அருவறுத்து உதறியது. கை கால்கள் உலுக்கிக் கொள்ள நான் அதை பாலைவனத்தில் வீசி எறிந்தேன். உடல் மெல்ல சமானமானது. மணலில் தோண்டுவதற்கு ஏதாவது ஒன்று. மரத்தையே மீண்டும் சுற்றி வந்தேன். அப்பொழுது சற்று உயரத்தில் கனமான ஒரு பட்டை உரிந்து வந்திருப்பது தெரிந்தது. கால்களால் பற்றி ஏறி அதை பிடுங்கி எடுத்தேன். இரு கைகளை விட கொஞ்சம் பெரிதாக, அகைப்பை போல சற்று வளைந்திருந்தது அது. முடிந்தவரை இருள்வதற்குள் கைபர்குழி எடுக்க வேண்டும். நான் வேகமாக தோண்டத் தொடங்கினேன். பொன்முதுகன் சற்று ஆர்வத்துடன் வந்து எட்டி பார்த்தான்.
ஏதடா நான் கேட்டேன். அவன் தலை சற்று சரித்து உயர்த்தினான். ஹா, நோக்க வேண்டாம். எங்கள் சாதிக்கு இதுபோல சில சுகக்கேடுகள் உண்டு. அவன் தன் முள்வாளை மெல்ல ஆட்டினான். நான் சற்று மணலை அள்ளி அவன் மீது எறிந்தேன். சீறினான். சரி சரி, நாங்கள் ஒரு சமரச தீர்மானத்திற்கு வந்தோம். 3 அடி ஆழக்குழியை தோண்டுவதற்குள் எனக்கு பலமுறை தலை சுற்றியது. மணல் பொலபலவென்று இருந்ததால் தோண்டுவதற்கு எளிதாக இருந்தாலும் 2 அடி ஆழம் வரை அது சரிந்து தனிந்து விழுந்தது. அதற்கு கீழ் மரத்தின் வேர்கள் பின்னி இருந்தன. அங்கு மண் சற்று உறுதியாக இருந்தது. நான் முடிந்த அளவு வேர்களை பாதிக்காமல் தோண்டினேன். கைகளில் இருந்த காயங்கள் எல்லாம் பற்றி எரிந்தன. ஒவ்வொரு வலிக்கும் சற்று ஓய்வளித்து மீண்டும் தோண்டினேன். 3½ அடி ஆழம் இருக்கலாம். அதுவே போதும் என்று தோன்றியது. 5½ அடி நீளம் தோண்டியிருந்தேன். அகலம் சற்று குறைவுதான். அவன் என் உயரம்தான் இருந்தான். நான் உள்ளே படுத்து பார்த்தேன். பெரிய வசதி குறைவு ஒன்றுமில்லை. சற்று ஒளிக்கழித்து படுக்க வேண்டும், அவ்வளவுதான். சூரியன் மறைந்து விட்டிருந்தாலும் வானில் சிறிது வெளிச்சம் இருந்தது. நான் வெளியே வந்து அவன் உடலை தொட்டு பார்த்தேன். மரக்கட்டையைப் போல கைகளெல்லாம் இறுகிப் போயிருந்தன. மெல்ல மெல்ல அவன் உடலை இழுத்து கபர்குழிக்குள் இறக்கினேன். கைகளையும் கால்களையும் நன்றாக பொருத்தி தூவா சொல்லி மணலை இட்டு மீண்டும் மூடினேன். இன்னிலாகி வா இன்னிலாகி ரஹ்மான். நான் என் மிக இளவயதில் தொழுகை செய்வதை நிறுத்திவிட்டிருந்தேன். இறை நம்பிக்கை இல்லாததால் அல்ல. நான் என் உயிர் வாழும் எதிலிருந்தும் அப்படி தனித்து சிறப்பு கொண்டவனாக பார்க்கவில்லை. 8 வயதிலிருந்து நான் குரானை முற்றும் கட்டிருந்தேன். உயிருள்ள அனைத்தும் நிதம் என்னையே தொழுகின்றன என்று இறைவன் அதில் கூறுகிறான். பிரார்த்தனையெல்லாம் தெய்வத்தை நோக்கி திறந்து வைப்பதன்றி வேறென்ன? பறவைகளும் விலங்குகளும் எதையும் கடவுளிடம் மறைத்து வைப்பதில்லை. நானும் அதன் அனைத்து கீழ்மையும் மேன்மையும் நான் இவ்வுலகிற்கு திறந்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் என் உடலை உதித்து புதிதாக தரிக்கிறேன். என் ஜீவிதமும் ஒரு நித்திய பிரார்த்தனையே. ஆனால் அன்றிரவு நான் தொழுதேன். இறந்த அந்த இளைஞனுக்காக நெடுநேரம் நான் மனமுருக தொழுதேன். தஸ்லீம் சொல்லி எழுந்தபொழுது வானம் நட்சத்திரங்களால் பூத்து குலுங்கியது. தெய்வமே, இத்தனை அருகிலா நீ இருக்கிறாய்? ஆம், உன் கழுத்தின் நரம்பை விட உன் அருகில். என் கண்கள் நீர்த்தன. தொண்டையில் அடைக்க நான் பாலை வெளியில் இறங்கி நடந்தேன். இலக்கில்லாமல் எங்கோ வானம் பூமி மீது ஒரு வைரக் கிரீடத்தை ஏற்றி வைத்தது போல வீற்றிருந்தது. நிலவற்ற இரவு. ஒவ்வொரு வீண்மீனும் ஒரு திராட்சை கணத்தில் சில துளித்து சில இக்கணம் மணலில் விழுந்துவிடும் போல தோன்றின. பூமியை பெரும் காதலுடன் அவை பார்த்திருந்தன. இங்கும் அங்குமாக எரிக்கற்கள் தோன்றி மறைந்தன. வானில் ஒவ்வொரு மூலையிலும் நட்சத்திர தொகையால் அடர்ந்து கனத்திருந்தன. விண்மீன்களுக்கு அத்தனை வெளிச்சம் உண்டா என்ன? காற்றில் கையை வீசி அள்ளிவிடலாம் என்று தோன்றியது. உடல் தளர்ந்து மல்லாங்க படுத்தேன். விண்மீன்களின் இரவு. உடலெங்கும் புல்லரித்தது. கைகளால் மணலை அள்ளி அள்ளி என்மேல் வீசினேன். மணலோடு மணலாக கரைந்துவிட தோன்றியது. மணல் அணைந்து உதிர்ந்த விண்மீன்கள் தானா அவை? மெல்லிய காற்று வீசியது. குளிர்ந்த காற்று. வெந்து தனிந்த மண்ணில் அது கலந்ததும் பித்தழச் செய்யும் மண்வாசம் எழுந்தது. மணலில் உருண்டேன். மூச்சை ஆழ இழுத்து வெளியே விட்டேன். மெல்ல எழுந்து பார்த்தபோது தொலைவில் சிறு புள்ளியாக அந்த பாறை முகங்கள். தொடுவானில் எஞ்சிய மீச்சிறு புள்ளியில் அவை நிழலாக தெரிந்தன. ஒன்றை ஒன்றும் பார்த்து இருக்கும் 2 முகங்கள். யா அல்லாஹ், என் குரலை நீ கேட்கிறாயா? பதில் இல்லை. அச்சமூட்டும் தனிமை. மிக மிக அருகில் இருப்பதன் தனிமை. தூய நிசப்தத்தின் தனிமை. இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. நான் என் மரத்தை தேடினேன். சுற்றி சுற்றி பார்த்தும் அதை எங்கும் காணவில்லை. ஒரு கணம் என் மூச்சு நின்று விட்டதைப் போல உணர்ந்தேன். சற்றென்று இருளிலிருந்து மீண்டும் அது வெளிப்பட்டது. இருளின் நட்சத்திர வெளியில் சிறு நிழலுருவாக அது நின்றது. மகத்தான அவ்விருவு முழுவதும் நான் அந்த மரத்தின் அடியில் கிடந்தேன். துணைக்கு ஒரு கபரும் என் கள்ள படுகுசும்தான். உள்ளம் நிறைந்து நிறைந்து தழும்பிக் கொண்டிருந்தது. நட்சத்திர மலையில் இருந்து மரம் எத்தனை குடை போல காத்தது! எத்தனை கோடி நட்சத்திரங்கள், பால்வெளிகள், அவற்றிலெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைந்திருக்கும் கோடானு கோடி கிரகங்கள், அவற்றில் இரவுகளை ஒளிமயமாக்கும் சமுத்திரங்களை பொங்கி எழச் செய்யும் முடிவில்லா நிலவுகள் எல்லாம் அவன் மூச்சின் அருகாமையில் அதிர்ந்தன. சிறு குழந்தைகளைப் போல அவற்றின் மழலை மொழி காற்றில் எழுந்தது. உரு திரண்டு ஒரு மந்திரமாக ஆனதைப் போல. தீரா பசியுடன்
வற்றாத தாகத்துடன் அவை உடல் நடுங்கின. அணைக்க முடியாத நெருப்பாக அவற்றினுள் கனன்றது. யுகா யுகங்கள் பெரும் மோகம். எனக்கு முன் செய்த அந்த கோடி இரவுகள், இனி வரப்போகும் கணக்கில்லா இரவுகள், எல்லாம் ஒன்று கலந்து மாபெரும் இரவாக, எல்லையில்லா அந்த இரவு கண்முன்னே நான் காலத்தைக் கண்டேன். அக்காலத்தில் சிறு துளியென விழுந்து தெரிந்த பிரபஞ்ச காலம். கணம் ஒவ்வொன்றும் முடிவில்லாது விரிந்தது. முன்னும் பின்னும் இல்லாத நிகழ்கணம். அணுவிலும் சிறிது முடிவற்றது. காற்றில் எங்கும் ஏக்கமாக அது நிறைந்தது. தீரா காதல், காதலின் பித்து. நீ மட்டும் இருக்கிறாய், எங்கும் இல்லாமல். ஏக்கத்தையும் தனிமையையும் நிறையச் செய்து புன்னகிக்கிறாய். விழி இழந்த குழந்தைகள் போல நாங்கள் அழுது கூக்குரலிடுகிறோம். சிலர் ஓசையின்றி தேம்புகிறோம். நிதம் வந்து அமுதூட்டுகிறாய். லயித்த கணம் மீண்டும் அறைகிறாய். கணம், யுக கணம். இந்த கணம் நான் நிறைவு பெறுகிறேன். போதும், என்னை அழைத்துச் செல். என் உடலை மண் உண்ணட்டும். மரத்தின் வேர்கள் உண்ணட்டும். என் உடலின் எச்சமாக இம்மரத்தின் இலைகளே பாலை காற்றுடன் சிலிர்த்து பேசும். நான் நினைவுறுகிறேன். இந்த இரவு இந்த கணத்திற்காகவே இவ்வளவும். வானம் அதிர்ந்தது. மீண்டும் அந்த மணியோசை. நண்பகலில் உடல் நடுங்க செய்த, வலியில் துடிக்கச் செய்த அந்த மணியோசை வானின் விளிம்புகளிலிருந்து மெல்ல உருண்டு வந்தது. ஒவ்வொன்றாக அலையலையாக ஒவ்வொரு கார்வையும் அடுத்த முரசத்தில் இணைய வானம் கவிழ்ந்து வைத்த ஒரு மாபெரும் மணியென நிலம் அதிர்ந்தது. மணல் துகங்கள் அதிர்ந்தன. தூரத்து விண்மீன்கள் அதிர்ந்தன. என் உடல் அதிர்ந்தது. நெற்றிப்பொட்டில் மாபெரும் வெளிச்சம் ஒன்று. மண்ணின் ஒளி அல்ல, விண்ணகங்களின் ஒளி. ஒளியிலும் வீசும் பேரொளி. என் உடலின் வலியெல்லாம் இனிமையாக மாறியது. தேனில் புரட்டியது போல காயங்கள் தித்தித்தன. மூச்சில் நிறைந்தது நறுமணம். வீசும் காற்றில் எழுந்து பறப்பது போல. உடல் அல்ல, நான் மட்டும் தனியே. விண்மீன்கள் சூழ்ந்த வானல் எடையற்று நான் பறந்தேன். உடலெங்கும் கீழே மண்ணுலகில் அதிர்ந்து அதிர்ந்து சிறு துகள்களாக நான் எஞ்சினேன். சூழும் பிரபஞ்சமெல்லாம் ஒளி வெள்ளத்தில் சிறு துகள்களாக என்னை வைரம் போல ஒளி கொள்ளச் செய்தது அது. மீண்டும் மீண்டும் அதிர்ந்தது வானம். எஞ்சும் துகள், அணுவிடை துகள். அதை உதறியெழ சொன்னது பேரண்டமில்லை. என் மொத்த உயிராற்றலால் நான் மறுத்தேன். என் சிறு துகள், என் செல்ல திருத்துகள். பேரொளி புன்னகைத்தது. ஆம், உன்னை நான் அறிவேன். மீண்டும் நான் உடலில் விழித்தேன். விண்மீன்கள் அனைத்தும் பொருளற்ற ஒளிப்பெருக்காக என்னை சூழ்ந்திருந்தன. மரத்தின் சிறு சிறு இலைகள் பாலைகளின் மெல்லிய குளிர்காற்றில் சிலிர்த்து சிலிர்த்து அடங்கியது. கடும் தாக்கத்தில் என் தொண்டை வற்றி உலர்ந்து இருந்தது. நான் அசையவில்லை. 3ஆம் நாள் காலை நான் என் வாழ்வில் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அன்று நான் எடுத்த அந்த முடிவை குறித்து பின்னால் என் வாழ்நாளில் பலமுறை நான் வருந்தியதும் உண்டு. அன்று காலை விழித்தெழுந்தபோது நான் அந்த கபரின் மீது உடல் சாய்ந்து படுத்திருந்தேன். சற்றென்று உடல் பதற எழுந்தேன். எல்லாம் ஒரு கனவைப் போல தோன்றியது. எத்தனை முயன்றும் அந்த இளைஞனின் முகத்தை அப்பொழுது நினைவு கூற முடியவில்லை. உண்மையில் நான் கண்டேனா? கபரை மீண்டும் தோண்டி பார்க்க மனம் வரவில்லை. வீசி எறிந்த அவன் கத்தி நினைவுக்கு வந்து அங்கு சென்று தேடி பார்த்தேன். எங்கும் அதை காணவில்லை. வலியுடன் சிறுநீர் எழுந்தது. மூச்சை அடக்கி அதை வெளியேற்றினேன். செம்மஞ்சள் நிறத்தில் அமிலம் போல கொதித்தபடி துளிகள் மணலில் விழுந்தன. உடலெங்கும் பிளேடால் கீறியது போல வலி பரவியது. குறியோ தீப்பற்றி எரிவது போல. பிடுங்கி எரிந்துவிடும் போல ஒரு கணம் எண்ணினேன். ஆடையால் மெல்ல துடைத்தேன். சுருக்கென்று எழுந்த வலியில் அலறியபடி மண்ணில் விழுந்தேன். சற்று நேரம் மூச்சு வாங்க அங்கேயே படுத்திருந்தேன். அப்பொழுதுதான் அக்கேள்வி என் மனதில் எழுந்தது. நான் முடிவு செய்தாக வேண்டும். ஒன்று, மரத்தின் மடியில் நீரின்றி இறக்கலாம். அல்லது விதியை நம்பி மீண்டும் பயணத்தை தொடரலாம். என்னால் மேலும் அதிகபட்சம் 2 மணி நேரம் நடக்க முடியும். 6 மைல்கள். இந்த 2 நாட்களில் என் உடல் எடை பாதியாக குறைந்திருக்கும். உடல் அதன் கடைசி சொட்டு நீரையும் வடித்து எடுத்துக்கொண்டு விட்டிருந்தது. விலாப்புறமும் தோள்களும் எல்லாம் எலும்பு புடைத்தெழுந்திருந்தது. முகத்தை தொட்டபொழுது கனத்து எலும்புகள் புடைத்திருந்தது தெரிந்தது. கண்களெல்லாம் குழிக்குள் விழுந்து விட்டன. இறப்பு மட்டும் என் கைகளை விட்டு வழுவி சென்றது. நான் மேலும் செல்ல முடிவு செய்தேன். கிளம்பும் தருவாயில் நான் பொன் முதுகோனை தேடினேன். அவன் அதிகாலையிலே எழுந்து வேட்டைக்கு சென்றிருக்கக்கூடும். காணவில்லை. என் தோல் பையில் சிறிது நீர் மிச்சமிருந்தது. 3-4 மிடர்கள்.
அதை வாயில் வைக்க கணம் இறந்த அந்த இளைஞனின் எண்ணம் எழுந்தது. குருதி வாடையுடன் குமட்டல் எழுந்தது. மரத்தின் காலடியிலேயே ஒரு சிறு குழியை பறித்து அதை ஊற்றினேன். மனத்துக்குள் சொல்லிக் கொண்டேன், நன்றி நன்றி. தோல் பையையும் எஞ்சிய ரொட்டியையும் எல்லாம் அங்கேயே விட்டுவிட்டு நான் எழுந்தேன். கிளம்பும் முன் கடைசியாக அம்மரத்தை கட்டி அணைத்து கொண்டேன். சொரசொரப்பான அந்த பட்டைகளை கொண்ட தேகம் என் கன்னத்தில் அழுத்தியது. சற்றும் நெகிழ்வில்லாமல் என்னை தாங்கிக் கொண்டது அது. பெரும் பக்குவத்துடன் முதிர்ச்சியுடன், மரமே, நான் என் மாறாத தனிமையில் எங்கிருந்தாலும் உன்னை என் ஒரே துணையாகக் கொள்வேன். இவ்வுலகில் எங்கு நான் இறந்து புதைக்கப்பட்டாலும் உன் வேர்கள் அங்கு வந்து என்னை தழுவிக்கொள்ளட்டும். பிஸ்மில்லா. சிறு துளி கண்ணீர்களுடன் நான் நடந்தேன். கிழக்கு வழக்கத்தை விட இருட்டியிருந்தது. மழை மேகமோ அல்லது மணற்புயலோ ஏதோ ஒன்று மெல்ல திரண்டு கொண்டிருந்தது. என் கைகளில் எதுவும் இல்லை. பரிபூரணமாக என் விதியின் கைகளில் மீண்டும் பாலை வெளியே தனியே. சற்று நேரம் சென்று நான் திரும்பி பார்த்தேன். மரம் தொலைவாக சென்றுவிட்டிருந்தது. சற்றென்று மனதில் ஒரு ஏக்கம் நிலைத்தது. இனி ஒருபொழுதும் உள்ளே ஆறாத ஒரு வடு. திரும்பாமல் நான் நடந்தேன். காலடியில் புழுதி மண் எழுந்து காற்றில் புகை போல பறந்தது. மணல் பரப்பு முடிந்து தரையெங்கும் புழுதியால் நிறைந்திருந்தது. வெண்ணிற புழுதி அல்லது இளம் சந்தன நிறம். கிழக்கே சூரியன் தெரியவில்லை. முழுவதுமாக கரிய தொடுவானம் அதை மறத்திருந்தது. மெல்லிய குளிர்காற்று வீசுவது போல தோன்றியது. அதில் கொஞ்சம் ஈரப்பதம். வெறும் மயக்கமா? நான் நடந்தேன். நெடுதூரம் சிந்தையில்லாமல் நடந்து கொண்டிருந்தேன். ஏதோ தோன்றி திரும்பி மரத்தை பார்த்தேன். சற்றே அருகில் வந்திருப்பது போல தோன்றியது. இது என்ன காட்சி மயக்கம்? நான் சற்று தொலைவு திரும்பி பார்க்காமல் நடந்தேன். பின்னால் அதுவும் என்னை பின்தொடர்ந்து வருவது போல உணர்வு. ஒவ்வொரு அடிக்கும் அது நெருங்குவது போல. நான் திரும்பவில்லை. அடிகளை எண்ணினேன். 100, 200, 300, 400. வெகு தூரம் வந்துவிட்டேன். இப்பொழுது திரும்பி பார்த்தேன். எங்கும் அதை காணவில்லை. நெடுநேரம் தேடிய பின் தொலைவில் ஒரு பொட்டாக அதை கண்டுகொண்டேன். உடலில் பெரும் ஆசுவாசம் பரவியது. கடைசி வரை, வாழ்வில் எல்லை வரை அதை காணலாகாது. மேலும் சற்று தொலைவு நடந்து திரும்பி பார்த்தபோது முற்றிலும் மறைந்து விட்டிருந்தது. எங்கும் இன்மை. என் உடலை நடுக்கியபடி உள்ளிருந்து எழுந்தது ஒரு கேவல். ஓவென்று குவிக்கிரலிட்டு நான் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தேன். படைத்தவனே, ஏன் என்னை கைவிட்டாய்? கடைசி நொறியில் ஒரு சிறு கணத்தில் அகந்தையாக அழுகை என் உடல் குமுறியது. ஏன் ஏன்? மீண்டும் மீண்டும் அக்கேள்வி எழுந்து உடலை துளைத்தது. புழுதியில் விழுந்து கிடந்த என் மீது ஒரு பேரலை போல பலத்த காற்று ஒன்று வீசியது. சற்றென்று நீருக்குள் குதித்தது போல குளிர்ச்சி. என் உடல் புல்லரித்து எழுந்தது. அப்பொழுது கேட்டேன். லட்சோப லட்சம் குதிரைகளின் குளம்பொலி எழும்பி வருவதைப் போல. சற்றென்று ஏதோ தோன்ற குனிந்து அமர்ந்து தலையை கைகளால் மறைத்து கொண்டேன். தன்னிச்சையாக வானிலிருந்து பெரும் இடி முழக்கத்துடன் இடி இடித்தது. சுற்றும் கரிய மேகம் சூழ்ந்து இருளாக குதிரை பெரும்படை பிடரி சிலிர்க்க எழுந்து வருவதை கேட்டபடி நான் குனிந்திருந்தேன். இதோ நெருங்கிவிட்டது. படபடவென்று ஓசை காதை அடைக்கும்படி எழுந்தது. என்னவென்று நிமிர்ந்து பார்ப்பதற்குள் வானிலிருந்து பெரு விசையாக கற்கள் என் மீது விழுந்தன. தலையிலும் முதுகிலும் அவை பட்டு தெரிந்தன. தலையை மறைத்தபடி விரல்களையும் விலா எலும்புகளையும் நொறுக்கியபடி நான் நிமிர முடியாமல் என் அருகில் தரையில் அமர்ந்தேன். பனிக்கட்டிகள் வெண்ணிறத்தில் ஒவ்வொன்றும் கையளவு பெரியது. அதிக தூய வெண்மை. பாலையின் மலையில் விழுந்து நிறமிழுந்து கரையத் துவங்கின. ஒன்றன் மீது ஒன்று பட்டு உடைந்து தெரித்தன. என் முதுகில் மீண்டும் மீண்டும் பெரும் விசையுடன் வந்து தாக்கியது. நுரையீரல் அடைத்து மூச்சு கட்டியது. ஒரு துண்டை எடுத்து நாவிலிட்டு கடித்தேன். உடைந்த பனிக்கட்டியில் நாக்கு அறுபட்டு இரத்தம் ஊறி சொட்டியது. கொழும் குருதியுடன் சேர்த்து விழுங்கினேன். தொண்டையை நனைத்து சென்றது குளிர்நீர். உடலெல்லாம் குளிர்ந்தது. ஈரத்தில் தோல் ஊறி கனத்தது. சுற்றிலும் பார்த்தேன். பாலை நிலமே பருத்தி வெடித்தது போல வெள்ளையாக பூத்திருந்தது. பனிக்கட்டிகள் கண்ணெட்டும் தொலைவு வரை பனிமழை. மண்ணில் விழுந்து உருகி சேராகிய அந்த சேற்றில் பட்டு தெரித்தன. தூய வெண்ணிற கட்டிகள் மகிழ்ச்சியுடன் மண்ணில் வந்திறங்கிய உவகையில் இங்கும் அங்கும் துள்ளி குதித்தன. சிரித்தபடி அது மண்ணில் அமைந்தன. பேரமைதியாகி நீராகி மறைந்தன. சற்று நேரத்தில் ஆலங்கட்டிகள் நின்று பெய்தது குளிர்மழை. நான் எழுந்து நடந்தேன். என் உடலே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பனிக்கட்டியெல்லாம் மெல்ல உருகி கரைந்து தரையெங்கும் சேரானது. சேற்றில் கால் பதிக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் நான் விழுந்தேன். முகத்தில் சேறு வதைக்க கண்களில் சேற்றை வழித்தெடுத்து எழ முயன்றேன். ஊன்றிய கைகள் வழுக்கி மீண்டும் விழுந்தேன். திடீரென்று தாள முடியாமல் சிரிப்பு வந்தது. சிரித்தபடி எழுந்தும் மேலே விழுந்தேன். ஒவ்வொரு முறையும் சேற்றில் முகம் அறைய கால்கள் தரையில் சறுக்கி சறுக்கி சிரிப்பை அடக்க முடியாமல் நிலை தடுமாறி மீண்டும் விழுந்தேன். தரையில்
புரண்டெழுந்தும் விழுவதும் நான் எல்லையில்லா சேற்றுப் பரப்பில் கிழக்கு நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். வானிலிருந்து குளிர்ந்த நீர் இடைவெளியில்லாமல் பொழிந்து கொண்டிருந்தது. எல்லையில்லா கருணை, எல்லையில்லா கருணை. அங்கிருந்து மேலும் 10 மைல்களுக்கு அப்பால் ஒரு பதுகுழு என்னை கண்டடைந்தபோது உடல் முழுவதும் சேற்றில் நனைந்து அடக்க முடியாமல் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் பலமுறை என் பெயர் என்ன, எங்கே செல்கிறேன், எங்கிருந்து வருகிறேன் என்று என்னவெல்லாமோ கேட்க என்னால் பதிலளிக்க முடியவில்லை. சித்தம் கலங்கியவனாக மீண்டும் மீண்டும் சிரித்துக் கொண்டிருந்தேன். அந்த பதுக்குழுவில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாம் என்னை சூழ்ந்து நின்று வினோதமாக பார்த்தனர். ஆம், நான் தனியாக அத்தன்ஹாவை கடந்து இருந்தேன். முடிவில் அவர்கள் என்னை ஒட்டகத்தில் ஏற்றி சென்று 10 நாட்கள் வரை என்னை சிகிச்சை செய்து உடல் தேற்றினார்கள். என் பெயர் தெரியாததால் அவர்கள் என்னை அல் ஹசீஸ் என்று அழைத்தனர், அதிர்ஷ்டக்காரன் என்ற அர்த்தத்தில். பின்னர் என்னை தம்மமிற்கு அங்கிருந்து படகில் பெஹ்ரைனுக்கும் அழைத்துச் சென்று கப்பலேற்றினார்கள். ஒட்டகத்தில் அவர்கள் என்னை அந்த தாகத்தின் பெருநதியை கடந்து ஏற்றிச் சென்றபொழுது என் உடலின் சேரெல்லாம் உலர்ந்து உதிர்ந்து உள்ளே வழுவழுப்பான செந்நிறத்தில் மென்மையான புதிய தோல் தோன்றியிருந்தது. கண்கள் மூடி நான் பிரார்த்தித்தேன், லோக லோகங்களின் சிருஷ்டிகர்த்தாவே, ஒரு நாள் மீண்டும் நான் வருவேன். எனது இந்த பயணத்தை எல்லாம் முடித்து என் எல்லா தாகமும் பித்தும் தெளிந்து முழுவதுமாக உன்னுடன் இணைய, மிச்சமில்லாமல் உன்னில் கரைய, அப்பொழுது நீ மட்டுமே எஞ்சி இருப்பாய், நீ மட்டும். எழுத்தாளர் அஜிதன் ஜெயமோகன் அவர்களின் குறுநாவல் மறுபூமி நிறைவு.